ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக வெளியாகக்கூடிய தி ஒடிசி இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவான நம்ம ஒடிசி கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே நடந்த ட்ரோஜன் வாரில் வெற்றிகரமாக வின் பண்ணதுக்கப்புறம் தன்னுடைய படையோட ரிட்டர்னுடைய சொந்த ஊரான இத்தாக்காவுக்கு திரும்பணும்னு கிளம்புறாரு. அதே சமயம் இத்தாக்கால ஒடிசிஸோடைய மனைவி பினிலோபே அண்ட் அவருடைய பையனான டெலிமாகஸ் இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒடிசிஸ் வருவாரு அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய சில குறுநில மன்னர்கள், அதுலயும் குறிப்பா ஆண்டனிஸ்ன்றவன் அவ்வளவுதான், ஒடிசி எப்பவோ செத்துட்டான், இதுக்கப்புறம் அவன் திரும்ப ஊருக்கெல்லாம் வரப்போறது கிடையாது, சோ ஒடிசிஸோடைய மனைவியான பினிலோப்பேவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அப்பதான் அந்த நாட்டை அவன் ஆள முடியும். இப்படி ஆண்டனிஸ் ஒரு பக்கம் இத்தாக்கால உட்காந்துட்டு ஒடிசிஸோடைய மனைவியான பினிலோபே அண்ட் டெலிமாகஸ் இவங்க 2 பேருக்கும் இவங்க ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் எதுவும் தெரியாத நம்ம ஒடிசிஸ் போர் முடிஞ்ச கையோட வெற்றிகரமா தான் படையோட சொந்த ஊரான இத்தாக்காக்கு நோக்கி கடல் வழியா பயணம் பண்றாரு. இவருடைய பயணத்துல பல இன்னல்களை இவர் சந்திக்கிறாரு. இந்த கொடூரமான பயணம் ஒடிசிஸ் அவருடைய வீட்டுக்கு போய் சேர்த்துச்சா இல்ல நடுவழியிலே அவருக்கு ஏதாவது ஆச்சா? இந்த கேள்விக்கு படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு எபிக்கான கிளைமேக்ஸோட சொன்ன படம் தான் இந்த தி ஒடிசி. செய்வாங்க. இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே பல வருஷமா நடந்துட்டு இருந்த ட்ரோஜன் வார் தான் காட்டுறாங்க. இந்த வார் எதுக்காகனா, ஹெலன் ஆஃப் த ட்ராய்னு ஒருத்தவங்க இருக்காங்க, உலகத்துடைய பேரழகின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெலனுக்காக அகமெம்னான்றவன் தான் படையோட போர் தொடுத்து ட்ராய் கிட்ட வந்து நிற்கிறான். ஆனா அகமெம்னானாலையும் அவன் கூட இருக்க தளபதியான ஒடிசிஸாலையும் ட்ராயோட மதில் சுவரை தாண்டவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க ஹைட்டா கட்டி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா நடக்கக்கூடிய இந்த ட்ரோஜன் வார்ல இவங்களால ட்ராய்க்குள்ள ஊடுருவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா ஒடிசிஸ் படையில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் இறந்துகிட்டே இருக்காங்க. எப்படிதானா இந்த போர்ல வின் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்த நம்ம ஒடிசிஸ்க்கு ஒரு பிளான் ஒன்று கிடைக்குது. அதுதான் ட்ரோஜன் ஹார்ஸ். மரக்கட்டைகளாலே இவங்க ஒரு பெரிய ஜெயின் சைஸ் குதிரையை வடிவமைக்கிறாங்க. இது ஏன் எதுக்குன்றத நம்ம போக போக பார்ப்போம். இப்படி பல வருஷமா நடந்துட்டு இருக்க இந்த போர்ல இப்பதான் ட்ரோஜன் ஹார்ஸ்ன்ற ஒரு ஐடியாவே நம்ம ஒடிசிஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா ஒடிசிஸோடைய ஊரான இதாக்கால இவருடைய மனைவி பினிலோபே அண்ட் அவருடைய பையனான டெலிமாகஸ் இவங்க 2 பேரும் இன்னமும் ஒடிசிஸ் உயிரோட தான் இருக்காரு, அவர் கண்டிப்பா வீடு திரும்பி வருவாரு அப்படின்னு மாதிரி காத்து கிடக்கு. ஆனா இன்னமும் ஒடிசிஸ் வீடு திரும்பவே இல்லை. சோ இதுக்கு நடுவுல ஆண்டனியஸ்ன்ற ஒரு வந்தேரி ஒடிசிஸ் திரும்ப வீட்டுக்கு வரவே போறது கிடையாது. அவ்வளவுதான், அவன் செத்துட்டான், அவன் இல்லாத இடத்த நான் நிரப்புறேன், ஒடிசிஸோடைய மனைவியான பினிலோப்பேவை நான் மறுமணம் பண்ணிக்கிட்டு அந்த மொத்த ஊரையும் நான் தான் ஆள போறேன் அப்படின்ற மாதிரி அவன் படையோட வந்து இத்தாக்கால உட்காந்துட்டு இருக்கான். இது ஒடிசிஸோடைய பையனான டெலிமாகஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. கண்டிப்பா என்னுடைய அப்பா ஒடிசிஸ் செத்துருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவனும் அவனுடைய அம்மாவான பினிலோப்பே நம்புறாங்க. இந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசியா ஒரு பிளைண்ட் மேன் இருக்காரு, அவரோட பேர் யூமஸ். அவர்கிட்ட ஒடிசிஸோடைய டாக் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒடிசிஸ் திரும்ப வருவாருன்ற மாதிரி தன்னுடைய உயிரை அது இன்னும் பிடிச்சு வச்சிருக்கு. அந்த பிளைண்ட் மேன் யூமஸ் ஒடிசிஸோடைய பையனான டெலிமாகஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த டாக் உங்க அப்பாவுக்கு அவ்வளவு விசுவாசியா, அவர் திரும்ப வருவாருன்ற மாதிரி தன்னுடைய உயிரை அது பிடிச்சு வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரு நாய் உயிரோட இருக்குன்னா அது ஒடிசிஸோடைய நாய் மட்டும்தான், அவருக்காக தான் இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பிளைண்ட் மேன் ஒடிசிஸோடைய பையனான டெலிமாகஸ் கிட்ட சொல்ல, இதெல்லாம் அங்க எப்படியாச்சும் அந்த கோட்டையை பிடிக்கணும்னு இருக்க அந்த ஆண்டனியஸ் இருக்கான்ல, அவன் அதை பார்த்துட்டு நாய்களுக்கெல்லாம் கோட்டைக்குள்ள இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த நாயை கொண்டு போயிட்டு கோட்டைக்கு வெளியில விட்டுறான். ஆனா அது இன்னமும் ஒடிசிஸ் திரும்ப வருவார்ன்ற மாதிரி உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒடிசிஸ்க்கு ஒரு மாதிரி வயசாகி போய் அவர் ஒரு தீவுல இருக்காரு. அவர் படையில இருந்த ஒருத்தரும் அவர் கூட இல்ல. இவர் மட்டும் எப்படி இந்த தீவுக்கு வந்தாரு, இவருக்கு ஏன் இவ்வளவு வயசாகி போயிருக்கு, அந்த ட்ரோஜன் வார் எப்படி முடிஞ்சிச்சு, இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல, அதெல்லாமே அடுத்தடுத்து பார்ப்போம். இப்படி இந்த தனி தீவுல மாட்டிட்டு இருக்க நம்ம ஒடிசிஸ்க்கு எப்படி அவர் இங்க வந்தாருன்னு இவருக்கே ஒன்றும் புரியல. அந்த தீவுல கேலிப்சோன்ற ஒரு பெண் இருக்காங்க. இந்த பெண் தான் ஒடிசிஸ்க்கு அடைக்கலம் கொடுத்து அந்த தீவுலயே அவனை வச்சிருக்காங்க. அவனுக்கு உணவா தாமரை பூக்கள் கொடுக்குறாங்க. அந்த பூவை சாப்பிட்டு தான் தான் யாரு, தான் எங்க இருந்து வந்தோம், எப்படி இந்த தீவுக்கு வந்தோம், இங்கிருந்து நம்ம எங்க போனோம், இப்படி எதுவுமே தெரியாம அந்த தாமரை பூவை மட்டும் சாப்பிட்டுட்டே கேலிப்சோ கூடவே இருக்கான். ஆக்சுவலா அந்த கேலிப்சோக்கு ஒடிசிஸை பிரிய மனசு இல்லை. ஸோ அதனால இப்படி ஒரு மாயாஜால தாமரை பூவை கொடுத்து அந்த தீவுலே பல ஆண்டுகளா ஒடிசியஸை தான் கைக்குள்ளே வச்சிருக்காங்க. இப்போ ஒடிசியஸ் அந்த தீவுல இருந்தபடியே அவர் எப்பவும் கடலை பார்த்துக்கிட்டே அங்க கரை ஒதுங்கக்கூடிய மரப்பலகைகளை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பதான் இவர் கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி சிந்திக்கும் போது தான் அப்படியே இங்கிருந்து பிளாஷ்பேக் உள்ள போறாரு. நம்ம ஒடிசியஸ் தான் படையோட ட்ரோஜன் போர்ல இருந்தார்ல, எவ்வளவு முட்டி மோதினாலும் ட்ராயோட மதில் சுவரை அவங்களால தாண்டவே முடியல. பல ஆண்டுகளா இந்த போர் போயிட்டு இருக்கு. இந்த போரை தந்திரம் பண்ணி தான் நம்ம எப்படியாச்சும் வெல்லணும்னு முடிவு பண்ண நம்ம ஒடிசியஸ் ஒரு பிளானை போடுறாரு. அதுதான் ட்ரோஜன் ஹார்ஸ். ட்ராயோட கடற்கரையில ஒடிசியஸ்
தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மரப்பலகைகளை வச்சு ஒரு ட்ரோஜன் ஹார்ஸை உருவாக்குறாரு. அப்படி அந்த ட்ரோஜன் ஹார்ஸை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஒடிசியஸ் தான் சோல்ஜர்ஸோட மொத்தமா அந்த உடன் ட்ரோஜன் ஹார்ஸ்குள்ள போயிட்டு பதுங்கிக்கிறாங்க. ஒரே ஒரு சோல்ஜரான சைனனை மட்டும் வெளியில விட்டு மற்ற எல்லா ஒடிசியோட சோல்ஜர்ஸும் அந்த ட்ரோஜன் ஹார்ஸ்குள்ள பதுங்கியிருக்காங்க. இப்போ இந்த கோட்டையோட சுவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ட்ராயோட சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒடிசிஸ் படை மொத்தமா கிளம்பி போயிட்டாங்க. கடற்கரையில யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரு வழியா இந்த ட்ரோஜன் போர் முடிவுக்கு வந்துடுச்சுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ட்ராய் வீரர்கள் வெளியில வந்து பாக்குறாங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது தான் அந்த பிரம்மாண்டமான ட்ரோஜன் ஹார்ஸையும் பாக்குறாங்க. அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் பக்கத்திலே இருக்கக்கூடிய சைனான்ன்ற ஒடிசிஸோடைய படையில இருந்த ஒரு முக்கியமான சோல்ஜரையும் பார்க்குறாங்க. அந்த ஒரு சோல்ஜரை பார்த்ததுமே இந்த ட்ராய் சோல்ஜர்ஸ் உடனே அம்பெடுத்து சினோன் சோல்ஜர் மேலே சொருனதுமே அவள் அப்படியே இப்போ அந்த ட்ரோஜன் ஹார்ஸோடு போயிட்டு சொருவிக்கிறாங்க. ஆனால் இன்னமும் அவளுக்கு உயிர் பிரியல. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த ஒடிசியஸ் சோல்ஜரான சினோன் கிட்ட இந்த ட்ராய் வீரர்கள் போய் கேட்குறாங்க, என்ன நீ மட்டும் இருக்க, மற்றவங்கலாம் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஒடிசியஸ் தன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் திரும்ப நாடு திரும்பிட்டாரு, நான் ஒரு ஆள் மட்டும் தான் இங்கே மிச்சம் இருக்கேன், இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் கூட கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட காணிக்கை தான் அப்படின்ற மாதிரி இந்த சினான் சொல்ல, ஓ கடவுளுக்காக கொடுக்கப்பட்டதா, சரி வாங்க நம்ம இந்த ட்ரோஜன் ஹார்ஸை நம்மளுடைய ட்ராய்க்குள்ள கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இந்த ட்ரோஜன் ஹார்ஸை ட்ராய் வீரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கயிறு கட்டி கடற்கரையிலேருந்து இழுத்துக்கிட்டு அப்படியே இப்போ ட்ராயோட மிகப்பெரிய மதில் சுவரை தாண்டி உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. எஸ், இப்படி தான் ஒடிசிஸோடைய படை மறைமுகமா ட்ரோஜன் ஹார்ஸ் மூலியமா ட்ராய் சிட்டிக்குள்ள புகுந்திருக்காங்க. அப்படி உள்ள ஊடுருவி போனதுக்கு அப்புறம் ராத்திரி நேரம் ஊரே அமைதியா இருக்கும்போது ட்ரோஜன் ஹார்ஸ்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ முதல்ல அந்த குதிரைக்குள்ள இருந்து இறங்குறாரு. அவர் பின்னாடி மற்ற சோல்ஜர்ஸும் இறங்குறாங்க. இப்படி ஒரு வழியா எல்லா சோல்ஜர்ஸும் இறங்கினதுக்கு அப்புறம் வேக வேகமா ஓடி போயிட்டு அந்த ட்ராயோட மெயின் டோரையும் திறந்து விடுறாரு. அப்படி மெயின் டோர் திறந்து விட்டதும் இவர் கூட வந்த இவருடைய அரசரான அகமேனானும் சும்மா மாசா அவருடைய மொத்த படையுமே திரட்டிக்கிட்டு ட்ராய்க்குள்ள நுழையிறாரு. அவ்வளவுதாங்க, ட்ராய் அந்த இரவு அகமனான் அண்ட் ஒடிசிஸ் படையால மொத்தமா சூறையாடப்படுறாங்க. இவ்வளோ பெரிய போர் எதுக்காகனா ஹெலன் என்ற அந்த ஒரு பெண்காக. அகமனான் ஹெலனை கூட்டிட்டு தான் படையோட ரிட்டன் அங்கிருந்து அவங்களுடைய ஊருக்கு கிளம்புறாரு. போரும் ஒரு வழியா முடிவுக்கு வருது. அந்த முடிவுல மொத்த ட்ராய் நகரமே தீக்கு இரையாவது. இது எதுவுமே கண்டுக்காம வந்த போரை வின் பண்ணியாச்சுன்ற மாதிரி ஒடிசிஸும் தான் படையோட ரிட்டன் இவங்களுடைய சொந்த நாடான இத்திகாக்கு போலான்ற மாதிரி தான் படையை கூட்டி கிளம்புறாரு. ஒரு பக்கம் அகமனான் அவருடைய பிரதரான மெலனஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வேற ஒரு ரூட் வழியா அவங்க ஊரை நோக்கி புறப்பட, இந்த பக்கம் நம்ம ஒடிசிஸ் தான் படையோட இத்தாக்காக்கு நோக்கி பயணப்படுறாரு. இந்த பயணம் தான் ஒடிசிஸை பல இன்னல்களை ஃபேஸ் பண்ண வைக்குது. அதுல முதல் விஷயமா கடலை ரொம்ப தூரம் பயணம் பண்ணியும் இவங்களால இவங்களுடைய சொந்த நாடான இதாக்காவை போய் சேரவே முடியல. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் காலியாகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழியே இல்லை, எப்படியாச்சும் ஏதாவது ஒரு நிலப்பகுதி கண்டுபிடிச்சா அங்க போயிட்டு உணவை சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடல்ல இருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலப்பகுதியில கொண்டு போயிட்டு கப்பல்லாம் விட்டுட்டு அந்த நிலப்பகுதியில ஏதாவது சாப்பிட உணவு இருக்கான்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. அது ஒரு குட்டி தீவு. அந்த தீவுல ஒரே ஒரு ஆடு மட்டும் மலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த ஆடை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஒடிசிஸ் தான் படையை கூட்டிட்டு ஆடு மேலே போகுதுன்னா கண்டிப்பாக அங்கே யாராவது இருப்பாங்க, நமக்கு உதவி பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த ஆடை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. போனா அந்த ஆடு ஒரு குகைக்குள்ள போகுது. அந்த குகைக்குள்ள நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்கு. என்னன்னா இங்கே இவ்வளோ ஆடு இருக்கு, ஆனால் ஒருத்தனையும் ஆளை காணமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குகைக்கு வெளியிருந்து ஒரு பயங்கரமான சத்தம். அப்படியே இப்போ அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய ஒத்தக்கண்ணு ஜெயிண்ட் அப்படியே உள்ளுக்குள்ள வர, அவ்வளோதாங்க. இதை பார்த்த ஒடிசிஸும் தன்னுடைய வீரர்களும் மிரண்டு போயிடுறாங்க. எஸ், இவங்க இருக்க அந்த குகை அந்த ஒத்தக்கண்ண ஜெயிண்டோடையது. அவன் சைஸ்க்கு நம்ம ஹீரோவுடைய படை எல்லாருமே ஒரு ஆடு சைஸ்ல தான் இருக்காங்க. ஹார்ட்டை சாப்பிட்ற மாதிரி ஒடிசிஸ் படையில இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஜெயிண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த குகையை மூடிட்டு அங்கேயே படுத்துருவானா. எப்படிடா அந்த ஜெயிண்ட் கிட்ட தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஒடிசிஸ் சரி விடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வீரர்களோட அந்த குகைக்குள்ளே இருக்காரு. காலையில விடிஞ்சதும் அந்த ஜெயிண்ட் எந்திரிச்சதும் கதவை திறக்கிறான். ஆடுங்கெல்லாம் வெளியே போகுது. ஆடுங்களா நாமளும் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனால் அதுக்குள்ள இந்த ஜெயிண்ட் இன்னும் சில வீரர்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். இவனை எப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து அவனுடைய ஒத்தக்கண்ணில் சொருவிட்டு அவனை அலற விட்டு அந்த குகையை விட்டு தப்பிச்சு இவங்க எல்லாரும் மொத்தமாக கிளம்பி கடற்கரையில் இருக்க இவனுடைய கப்பலை நோக்கி ஓடி வர, என் கண்ணிலே அவனை கொல்லி கட்டி விட்டு ஆட்டிங்கிற மாதிரி அந்த ஜெயிண்ட் பின்னாடியே துரத்திக்கிட்டு வர, அவன் உடம்புல சில பல அம்புகளை விட்டு அவனை நெருங்க விடாம அங்கிருந்து தப்பிச்சு எப்படியோ இவங்க போட்டை எடுத்துக்கிட்டு திரும்பவும் கடலில் பயணப்படுறாங்க. ஒடிசிஸும் ஒரு ட்ரூப்புக்கும் வந்த முதல் சம்பவமான அந்த ஒத்தக்கண்ண ஜெயின் கிட்ட இருந்து எப்படியோ உயிர் பழிச்சிட்டானுங்க. ஆனா சில சோல்ஜர்ஸ் அங்கேயே உயிர் மாஞ்சிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிற வீரர்களோட எப்படியாச்சும் ஊர் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் பயணப்படுறாரு. இந்த பயணத்தப்பெல்லாம் நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும் ஏத்னான்ற ஒரு பெண் தெய்வம் கூடவே டிராவல் பண்றாங்க. அந்த பெண் தெய்வம் நம்ம ஹீரோக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த பயணம் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும்,
உன்னுடைய வீரர்கள்லாம் எப்படியாவது நீ உயிரோட ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தலான்னு பாக்குற, ஆனா ஒருத்தனும் உயிரோட மிஞ்ச மாட்டான் உன்னை தவிர அப்படின்ற மாதிரி அந்த ஏட்னா கடவுள் திரும்ப திரும்ப நீங்க எல்லாரும் சாக போறீங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு வருதே தவிர பாசிட்டிவா எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. இப்படி ஏட்னான்ற அந்த கடவுளுடைய குரல் ஹீரோக்கு மட்டும் கேட்டு இருக்குல்ல, அந்த விஷயத்த தன்னுடைய சோல்ஜர்ஸ் கிட்டே ஹீரோ சொல்ல மாட்டேன்றாரு. இப்படியே இந்த டிராவல் போயிட்டே இருக்கு. திரும்பவும் இவங்களுக்கு உணவு பற்றாக்குறை, பக்கத்துல ஏதாவது ஒரு தீவுல போயிட்டு உணவு சேகரிச்சுட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு தீவை கண்டுபிடிச்சு அந்த தீவுக்குள்ள போறாங்க. அந்த தீவுல ஒரு பக்கம் மான் துள்ளி குதிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு. ஒடிசிஸ் தவிர மற்ற வீரர்கள்லாம் ஒடிசிஸை நீங்க இங்கேயே போட்கிட்டே இருங்க, நாங்க அங்க மேல ஒரு வீடு மாதிரி இருக்கு, அங்க போய் யாராவது இருக்காங்களா பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி மற்ற வீரர்கள்லாம் கிளம்பி போக நம்ம ஒடிசிஸ் மட்டும் படகுகிட்டே இருக்காரு. அப்படி ஒரு படகு கிட்ட இருக்கும்போது அங்க ஒரு மான் துள்ளி குதிச்சுட்டு இருந்துச்சுல, அந்த மானை வேட்டையாடலாம் சொல்லிட்டு அம்ப விட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் மானை வேட்டையாட முயற்சி பண்ண இந்த பக்கம் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் மேல ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்களே, அங்க போனா போற வழியில ஒரு சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, ஆனா அது எல்லாமே அமைதியா உட்காந்துட்டு இருக்கு. கடைசியா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள காக்கா இருக்கு. அந்த வீடு முழுக்க ஏகப்பட்ட காய்கறிகள்லாம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு சம வேட்டை தான், தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் இங்கிருந்தே சுருட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீரர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்மணி வராங்க. அவங்க உள்ள வந்ததுமே இந்த வீரர்களை பார்த்து பயந்து போக, பயப்படாதீங்க, உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேவையானது எல்லாமே உணவு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த வீரர்கள்லாம் சொல்ல, சாப்பாடு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உங்களுக்கு சூப்பரா ஒரு சூப் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வாழ்ந்து வர லேடி இவங்க எல்லாருக்குமே கறி கஞ்சி சூப் வைக்கிறாங்க. அந்த லேடி கொடுத்த உணவை இந்த வீரர்கள்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீரர்களால சாப்பிட்றத தவிர வேற எதுவுமே பண்ண முடியல. காரணம் என்னன்னா அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்க லேடி சாதாரண லேடி கிடையாது. அந்த லேடி ஒரு சூனியக்காரி. அவங்களுடைய பேர் செர்சி. இந்த செர்சின்ற சூனியக்காரி தான் இங்க வரக்கூடிய வீரர்களை மிருகங்களா மாத்திட்டு இருக்கா. இப்போ ஒடிசிஸ் படையில இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே பன்றிகளா மாத்தி விட்டுறா. அப்படி பன்னிகளா மாத்தி அந்த பன்னிகள்லாம் அப்படியே தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்க இது எதுவும் தெரியாத நம்ம ஒடிசிஸ் அங்க மானை வேட்டையாடிட்டு இருந்தார்ல, அப்படியே ஒரு மானை அம்பு விட்டு வேட்டையாடிட்டு இருக்கும்போது அம்பால சொருவப்பட்ட மான் அப்படியே இப்போ ஒரு மனித உடலா மாறுது. ஆஹா, இங்க ஏதோ தப்பா இருக்கே, மேல போன வீரர்கள் வேற பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்களே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீரர்கள் போன அதே வீட்டுக்கு போறாரு. அங்க போனா தோட்டத்துல ஏகப்பட்ட பன்னிகளா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரே ஒரு லேடி மட்டும் தான் இருக்காங்க. எஸ், அந்த செர்சின்ற சூனியக்காரி. ஒடிசிஸை பார்த்ததும் எதுவுமே நடக்காத மாதிரி பேச, இங்க என்னுடைய வீரர்கள்லாம் வந்தாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஒடிசிஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த சூனியக்காரி, வீரர்களா அப்படி யாரையும் பார்க்கலையே, உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப பசியில் இருக்குமா தெரியுது, நான் ஒரு சூப்பரான சூப் வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் இவருக்கும் சூப் கொடுக்க ட்ரை பண்ண அந்த சூப்பை நம்ம ஹீரோ சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே செர்சி கூட பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு. அப்பதான் அந்த பன்னிகளை பாக்குறாரு. புரிஞ்சு போச்சு, தன்னுடைய வீரர்கள் எல்லாத்தையும் இவ பண்ணியா மாத்திட்டான்றத தெரிஞ்சுட்ட உடனே டப்புன்னு நம்ம ஒடிசியஸ் அந்த வீட்டிலே ஒரு கூண்டுக்குள்ள ஒரு காகத்தை இந்த சூனியக்காரி வளர்த்துட்டு இருக்காங்களே, அந்த காகத்தை பிடிச்சிடறாங்க. என் வீரர்களை திரும்பவும் பழையபடி மனுஷனா மாத்திர, அப்படி இல்லைன்னா அந்த காகத்தோடைய கழுத்தை நான் திருவி கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்ட, உடனே செர்சின்ற சூனியக்காரியும் அப்படி எதுவும் பண்ணிடாத, அவ என்னுடைய சகோதரி, உனக்கு உன்னோட சோல்ஜர்ஸை திரும்ப பழையபடி மாற்றணும், அவ்வளவுதானே, நான் மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த சூனியக்காரி பழையபடி இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் உருமாத்திடா. அப்படி உருமாத்தினதுக்கு அப்புறமும் இந்த சூனியக்காரி நம்ம ஒடிசிஸ் கிட்ட, இங்க பாரு ஒடிசிஸ், நீங்க பெரிய பாவம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் மொத்தமா இத்தாக்காக்கு திரும்பலான்னு நினைக்கிறீங்க, ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க பண்ண அந்த பாவத்தை கழுவுனா அதுக்கு ஒரே வழி, போர்ல மரணிச்சவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ரத்த காணிக்கை கொடுத்தாதான் உங்களை ஒருத்தராச்சும் உயிர் பழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சூனியக்காரி சொல்ல, இதை எதையுமே ஒடிசியஸ் சோல்ஜர்ஸ் நம்பல. ஆனா ஒடிசியஸ் மட்டும் நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலோடவே தான் படை வீரர்களை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பினதுமே அந்த சூனியக்காரி சொன்ன அந்த ரத்த காணிக்கை கொடுக்கறதுக்காக போர்ல இறந்தவங்க எல்லாரையுமே பாதாள உலகத்துக்கு தான் போய் சேர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த உலகத்துலேருந்து அவங்கள திரும்பவும் கொண்டு வந்து அவங்களுக்கான ரத்த காணிக்கை கொடுக்கணுன்ற மாதிரி நம்ம ஒடிசிஸ் 2 ஆட்டை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை பாதாள உலகத்தில் உறங்கிட்டு இருக்க இறந்து போன சோல்ஜர்ஸ்க்கு அர்ப்பணிக்கிறாரு. அந்த இறந்து போன சோல்ஜர்ஸும் ஒவ்வொருத்தரா அப்படியே பூமிக்குள்ளேருந்து மேலே எழுதுறாங்க. இவங்க எல்லாருமே போரில் செத்து போனவங்க. இதில் குறிப்பாக அந்த சினான் என்ற சோல்ஜர்ஸ் அவங்களும் கடைசியாக இறந்துருப்பாங்க போல. ஒடிசிஸ் வச்ச அந்த ரத்த காணிக்கையை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஒடிசிஸ் கிட்ட வந்து இந்த போரில் ஆண்டனஸ்ன்ற ஒரு கொடூரமான ஒருத்தனுக்கு பதிலாக தான் என்ன அவங்க அனுப்பிவிட்டான், நான் வீர மரணம் அடைஞ்சிட்டேன்ற மாதிரி அவங்க கிட்ட போய் சொல்லுன்ற மாதிரி சினான்ற அந்த சோல்ஜர் கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் செய்யறேன்ற மாதிரி ஒடிசிஸும் சொல்றாரு. அண்ட் கூட்டத்துக்கு நடுவில் ஒடிசிஸோடைய அரசரான அகமனனும் வராரு. எஸ், அவரும் போய் சேர்ந்துட்டாரு போல. அவர் வீடு திரும்பினதுமே இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பாவம், குறிப்பா அவருடைய பெண் குழந்தைய போர்ல வின் பண்ணுன்றதுக்காக பலி கொடுத்திருக்காரு. இதனால கோவப்பட்ட அவருடைய மனைவி அகமனனை கட்டில வச்சு போட்டு தள்ளிருக்காங்க. ஸோ இப்படிதான் அரசர் அகமனனும் போய் சேர்ந்திருக்காரு. யோ, எங்களை விட்டு சீக்கிரமா கிளம்பி ஊர் போய் சேர்ந்தியா, நீயே போய் சேர்ந்துட்டியான்ற மாதிரி ஒடிசிஸ் அவரை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ அந்த பாதாள உலகத்தை சேர்ந்த ஒரு நபர், இங்க பாரு ஒடிசிஸ், நீ இதகாவை நோக்கி போகிற இந்த பயணத்தில்
உனக்கு இன்னமும் சில சிக்கல்கள் வரும். அதுவும் குறிப்பா பசி பட்னி உங்களை போட்டு வாட்டும். இன்ஃபேக்ட் போற வழியில ஒரு தீவுல ஏகப்பட்ட கால்நடைகள் இருக்கும். அந்த கால்நடைகள் நீங்க எதுவுமே பசிக்குதுன்னு தொட்டு கூட பாத்திரக்கூடாது. அப்படி தொட்டிங்க நீங்க கட்டிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்ப ஒடிசிஸும் அது எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டு தான் படையை கூட்டிட்டு திரும்ப உங்களோட டிராவலை ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி போற அந்த டிராவல்ல கடல் சீற்றம் அதிகமா இருக்கு. காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் இந்த கடல்ல நம்ம பயணப்பட்டா கண்டிப்பா கப்பல் கவிழ்ந்து எல்லாரும் கடலுக்கு இரையாக வேண்டிதான். வேற வழியே இல்லாம நிறைய மாடுகள் இருக்கக்கூடிய ஒரு தீவை போய் சேர்ந்துறாங்க. அந்த தீவுக்கு போனதும் முதல் சில நாட்கள் பசியை கடந்துடுறாங்க. ஆனா போக போக இவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. ஒடிசிஸ்கே தெரியாம மறைமுகமா அந்த வீரர்கள்லாம் அந்த தீவுல இருந்த ஒரு மாடை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஒடிசிஸும் பாத்துறாரு. அவ்வளவு சொல்லியும் இங்க இருக்கக்கூடிய ஒரு மாடை வேட்டையாட்டிங்களே, உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? நம்ம எல்லாரும் உயிரோட வீடு திரும்பணும் உங்களுக்கு ஆசையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒடிசிஸ் கேட்க, உயிரோட வீடு திரும்பணும்னா அதுக்கு உடம்புல முதல்ல உயிர் இருக்கணும்ல, அதுக்கு சாப்பிட்டா தானே. எவ்வளவு நாள் தான் பசியிலே இருக்குது, கடலோடைய சீற்றமும் அடங்குற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி இந்த சோல்ஜர்ஸ் நம்ம ஒடிசிஸ் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கடல் ஒரு மாதிரி அமைதியாகுது. ஓகே, இதுதான் நம்ம திரும்பவும் இத்தாக்காக்கு நோக்கி பயணப்படுற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்க எல்லாரும் கப்பல் எடுத்துட்டு அந்த வீரர்கள் கடல் வழியா பயணப்படுறாங்க. அப்படி இவங்க போயிட்டே இருக்கும்போது ஆக்சுவலாக அந்த கடல் கொஞ்ச நேரம் அமைதியாச்சுல இவனுங்களை வர வைக்கிறதுக்கு தான். ஏன்னா இவனுங்க ஆல்ரெடி மாட்டை வேட்டையாடி சாப்பிட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டானுங்க. ஸோ இவனுங்களை கடலுக்கு இரையாக்கணுன்றதுக்காக போசிடன் கடவுள் இவனுங்க எல்லாரையும் கடலுக்கு இழுத்துருக்காரு. பாதி தூரம் பயணம் தப்பவே கடல் பயங்கரமாக போட்டு இவங்களை வாட்டி எடுக்குது. இவங்க போயிட்டு இருக்க அந்த கப்பல் அந்த கடல் சீற்றத்தில் மாட்டி பாதியா உடஞ்சி நம்ம ஒடிசிஸ் கண்ணு முன்னாடியே அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே உயிரிழக்கிறாங்க. இவர் மட்டும்தான் ஒரு சின்ன மரப்பலகையை பிடிச்சிட்டு உயிர் பொழைச்சி ஒரு தீவுக்கு வந்து சேர்ந்திருக்காரு. ஸோ இப்படிதான் நம்ம ஒடிசியஸ் தனியா அந்த கேலிப்சோன்ற பெண் இருக்கக்கூடிய தீவுக்கு வந்து சேர்ந்திருக்காரு. இங்க வரும்போது இவருக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளா இந்த தீவுலேயே தான் இருக்காரு. இவர் யாரு, எங்கிருந்து வந்தாரு, இவருக்கு மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா, இவருக்குன்னு ஒரு நாடு இருக்கா, மக்கள் இருக்காங்களா, இப்படி எதுவுமே தெரியாம இருந்த ஒடிசிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்பதான் கெலிப்சோன்ற அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நாள் தான் இந்த ஒடிசிஸை நம்ம இப்படியே சிறைபிடிச்சு வச்சிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கும் சுயநலம் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒடிசிஸ் இப்படி வந்து சேர்ந்தான், இவன் எந்த ஊரை சேர்ந்தவன், இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒடிசிஸ்க்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ், அது ஞாபகம் வராம தடுத்து இருந்தது கேலிப்சோ கொடுத்த அந்த தாமரை மலர். அதை அவங்க கொடுக்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்படி ஸ்டாப் பண்ணதுமே இவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. ஆல்ரெடி 10 வருஷம் போர்ல போயிடுச்சு. பயணத்துல சில வருடங்கள், இந்த தீவுல ஒரு 7 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷமா இவர் வீடே திரும்பலன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இத்தாக்கால தன்னுடைய மனைவியும் குழந்தையும் என்ன ஆனாங்களோ சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி நம்ம ஒடிசிஸ் ஒரு சின்ன படகை ரெடி பண்ணிட்டு கடல் வழியா கிளம்புறாரு. அந்த கடல் இவர் அப்படியே கொண்டு போயிட்டு இதாக்கா கரையில கொண்டு போய் சேர்க்க, இங்கிருந்து போகும்போது மாவீரனா போன ஒடிசியஸ் கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்கார மாதிரி இதாக்காக்கு வந்து சேர்றான். அப்படி இதாக்காக்கு வரும்போது தான் அங்க உள்நாட்டுல இவருக்கு எதிராக எவ்வளவு சதி நடந்துட்டு இருக்கத இவரால் உணர முடியுது. எஸ், ஒரு பக்கம் இவருடைய பையன் டெலிமேக்கஸ் அப்பா ஒடிசிஸ் தேடி போகாத ஊர் இல்ல, கேட்காத ஆள் இல்ல, எப்படி ஒடிசிஸோடைய பையன் அல்லாடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தான் கணவர் கண்டிப்பா செத்துருக்க மாட்டாரு, தனக்காக எப்படியாச்சும் வீடு திரும்பிடுவார்ன்ற மாதிரி பெனிலிப்போ கோட்டையில காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே கோட்டையில ஆண்டனியஸ்ன்ற அந்த வில்லன் எப்படியாவது இந்த பெனிலிப்போவை மறுமணம் பண்ணிக்கிட்டு இத்தாக்காவை ஆண்டணும்னு சொல்லிட்டு தான் படையோட அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்படி உள்நாட்டிலே நமக்கு சூழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஒடிசியஸ் தான் யாருன்றத ஆரம்பத்துல ரிவீல் பண்ணிக்காம ஒரு பிச்சைக்காரனாவே இத்தாக்காக்குள்ள போறான். அப்படி உள்ள போகும்போது ஒடிசிஸ் தேடிக்கிட்டு இருக்க அவருடைய பையனான டெலிமேக்கஸ் இருக்கார்ல, அவனை கொல்றதுக்காக ஆண்டனியஸ் ஆளுங்களை அனுப்பியிருக்கான். அந்த ஆளுங்க எல்லாரையும் நம்ம ஒடிசிஸ் காலி பண்ணிட்டு தான் பையனுடைய உயிரை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் டெலிமேக்கஸ் தன்னை காப்பாத்துனது தன்னுடைய அப்பாவான ஒடிசிஸ்னே தெரியாம அவரை கூட்டிட்டு கோட்டை நோக்கி கூட்டு போறான். இப்போதைக்கு டெலிமேக்கஸை பொறுத்த வரைக்கும் ஒடிசிஸை பிச்சைக்காரன்ற மாதிரி தான் நினைச்சு கூட்டு போறான். ஏன்னா ஒடிசிஸ் இந்த நாட்டை விட்டு கிளம்பும்போது இந்த டெலிமேக்கஸ் கை குழந்தையா இருந்தான். இவனுடைய அப்பாவே இவனுக்கு அடையாளம் தெரியல. அப்படிதான் நம்ம ஒடிசிஸை கோட்டையோட என்ட்ரன்ஸ் கிட்ட கூட்டு போறான். அப்படி அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போனதும் அந்த இடத்துல இந்த வில்லன் ஆண்டனியஸ் கோட்டைக்குள்ள நாய்களுக்கெல்லாம் இடம் கிடையாதுன்ற மாதிரி கோட்டைக்கு வெளியில விட்டுருந்தால கிட்டத்தட்ட 20 வருஷமா தன்னுடைய மாஸ்டரான ஒடிசிஸ்க்காக தான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விசுவாசமான நாய், அந்த நாயை பார்த்ததும் நம்ம ஒடிசிஸ் அப்படியே போயிட்டு அந்த நாயை தடவி கொடுக்குறாரு. அப்படியே அந்த நாயை தடவி கொடுத்துட்டே இருக்கும்போது இவ்வளவு வருஷம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த அந்த நாய் அப்படியே போய் உயிரிழக்குது. அதை ஒடிசிஸ் பையனான டெலிமேக்கஸ் பார்க்கறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு புரிஞ்சு போச்சு, பிச்சைக்காரன் வேடத்துல வந்திருக்கிறது ஒடிசிஸ் தான்ட்டு பயங்கர சந்தோஷத்தோட அவரை கூட்டிட்டு கோட்டைக்குள்ள போறான். கோட்டைக்குள்ள இருக்க இந்த ஆண்டனியஸ் அவனுடைய மற்ற படை வீரர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒடிசியஸ் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிச்சைக்காரன் வேடத்துல உள்ள போயிருக்க நம்ம ஒடிசியஸ் நேராக இந்த ஆண்டனியஸை போயிட்டு உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மர பலகையை எடுத்து கொடுத்து, சீனோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு பதிலா ட்ரோஜன் வார்ல பங்கேற்று வீர மரணம் அடைஞ்சிருக்கா, அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னா அப்படின்ற நம்ம ஒடிசியஸ் சொல்ல, இதை கேட்டதுமே ஆண்டனியஸ் ஒரு மாதிரி ஷிவர் ஆயிடுறான். எது, அந்த ட்ரோஜன் வார்லேருந்து ஒருத்தன் வீடு திரும்பி இருக்கானா அப்படின்ற மாதிரி அவன் கதிகலங்கி போயிடறான். அவனுக்கு இன்னும் தெரியல பிச்சைக்காரன் வேடத்தில் வந்து இருக்குது ஒடிசியஸ் தான்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம பெண்ணிலப்போ வெளியில இருக்க இந்த ஆண்டனியஸ் இன்னும் மற்ற படை வீரர்கள் கிட்ட
கிட்ட நான் மறுமணம் பண்ணிக்க தயார். ஆனா ஒடிசிஸோட இந்த வாளை வளைச்சி யார் இந்த கோடாரிக்குள்ள அம்ப கரெக்டா துல்லியமா விடுறாங்களோ, இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் மணந்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி வைக்க ஒடிசிஸோட அந்த வில்ல ஒவ்வொருத்தரா வந்து ட்ரை பண்றாங்க. ஒருத்தராலையுமே அதை வளைக்கவே முடியல. எல்லாருமே தோல்வியை தான் தழுவுறாங்க. அப்போதான் இந்த வில்லன் ஆண்டனியஸ் வந்து, இங்க பாருங்க பெனலோபே, ஒடிசிஸோட வில்ல அவரால் மட்டும்தான் வளைக்க முடியும். இப்படி ஒரு போட்டியை நீங்க வச்சிருக்க கூடாது. யாராலையுமே அவரை தவிர இதை வளைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டனியஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி கொஞ்சம் திருத்தம், நான் இன்னும் அதை ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கை தூக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, பிச்சைக்காரன் வேஷத்துல உள்ளுக்குள்ள போயிருக்க நம்ம ஒடிசியஸ். சுத்தி இருக்கவங்க எல்லாரும் எங்களாலே முடியல, நீ தான் பண்றுவியா, நீ ஏன் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஏளனமா சிரிக்க. ஆனா நம்ம ஒடிசியஸ் நேரா போறாரு, அந்த வில்ல வாங்குறாரு, அப்படியே அதை வளைச்சி லாக் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டைலா இழுத்து விட அதுல இருந்து வரக்கூடிய அந்த சத்தம் அப்படியே அந்த கோட்டைக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே அதிர்ந்து போயிறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த ஆண்டனியஸ் இருக்கான, அவனுக்கு புரிஞ்சு போச்சு பிச்சைக்காரன் வேஷத்துல வந்திருக்குது ஒடிசியஸ்ன்ட்டு. அவன் அப்படியே பதுங்க ஆரம்பிக்கிறான். பெனலோபே வச்ச அந்த போட்டியில நம்ம ஒடிசியஸ் கோடாரிக்கு நடுவுல துல்லியமா அம்பு விட்டு போட்டியில வின் பண்றாரு. அவ்வளவுதாங்க, அந்த இடத்துல ஒரு கலவரம் வெடிக்குது. நாயகன் மீண்டும் வராருன்ற மாதிரி தன்னுடைய உண்மையான அடையாளத்தை ஒடிசியஸ் ரிவீல் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட். ஒரு 20 வருஷம் நான் இல்லைனா என் நாட்டையே சூறையாட பாக்குறீங்களாடான்ற மாதிரி சும்மா சுத்தி கத்தி விட்டு சண்டை போட இவர் கூட இவருடைய பையனான டெலிமேக்கர்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறான். இன்னும் சில விசுவாசிகளும் அந்த ஃபைட்ல கலந்துக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு தன்னுடைய ஹஸ்பண்ட் உயிரோட திரும்பி வந்துட்டாருன்ற மாதிரி பெனலோபேவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. கடைசியா அந்த கோட்டையில் நடக்கிற அந்த சண்டையில ஆண்டனியஸோட வீரர்கள் எல்லாரும் அழிச்சிட்டு ஆண்டனியஸையும் ஒரே போடு. அவ்வளவுதான், ஒரு வழியா வில்லனையும் போட்டாச்சு. கடைசியா நம்ம ஒடிசியஸ் தன்னுடைய மனைவி கிட்ட போயிட்டு, நான் திரும்பவும் கிட்ட வருவேன்ற அந்த ப்ராமிஸை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி போய் சேர்றாரு. ஒரு வழியா நம்ம ஒடிசியஸ் வீடு திரும்பினதும் சில விஷயங்கள் தன்னுடைய மனைவி கிட்ட கன்ஃபஸ் பண்ணிருப்பாரு. இவரால அந்த ட்ரோஜன் போர்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா ஏன் இத்தாக்காக்கு வந்து சேர முடியல, அதுக்கு முக்கியமான காரணமே அந்த ட்ரோஜன் வார். ஜூயிஸோட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு தந்திரமா ட்ரோஜன் குதிரைக்குள்ள பதுங்கி இருந்து ட்ராய்க்குள்ள ஊடுருனதுக்கு அப்புறம் அந்த மொத்த ட்ராய் நகரத்தையே சூறையாடி தீக்கிரையாக்குனது மட்டும் இல்லாம ட்ராய் நகரத்தோடைய பெண் தெய்வமான ஏத்னாவுடைய சிலையை உடைச்சது இல்லாம அங்க ஏத்னா கடவுள் உருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு லேடி பிரீஸ்ட் அவங்களையும் துள்ள துடிக்க கொண்டிருப்பானுங்க. இப்படி அந்த போர்ல இப்பேற்பட்ட பாவங்களை ஒடிசியஸ் அவருடைய படை வீரர்களும் பண்ணியிருக்காங்களே, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி போர் நடந்துட்டு இருக்கும் போதே ஒடிசிஸால அங்க நடக்கக்கூடிய கோர சம்பவங்கள் பார்த்து இப்படி ஒரு போர் அவசியம் தானே, இந்த நகரத்துடைய அப்பாவி மக்கள்லாம் கொண்டு குவிச்சுட்டு இருக்குமே, அந்த குற்ற உணர்ச்சி இவரை போட்டு வாட்டி வதக்கிருக்கு. அது போக அந்த ஏட்னான்ற அந்த கடவுள் இவருக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் இத்தனை இன்னல்கள். இதெல்லாம் கடந்து இவர் வீடு திரும்பினதும் இனி இந்த போர், அப்பாவி மக்கள் கொள்றது, இது எதுவும் வேணான்ற மாதிரி தான் மனைவி கூட்டிட்டு ஒரு பெரிய கப்பல் எடுத்துட்டு ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி பயணப்படுறாரு. அந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய பயண டெலிமேக்கர்ஸை இத்தாக்காக்கு மன்னனாக்கிட்டு ஒடிசிஸும் தான் மனைவியும் அந்த இத்தாக்காவை விட்டே கிளம்பி போறாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த ஒடிசிஸ்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.